ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ஏரால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 கிலோ இறாலை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவும் இறாலும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 1/4 டம்ளர் தண்ணியும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலைன்றதுனால இதை கடைசியாக சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைனா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்புறமா இறால் வேகிறதுக்காக இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருவோம். இறாலை ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அப்புறம் சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், தொக்கில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இறாலும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய செட்டிநாடு ஸ்டைல் இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் சாதத்துக்கு போட்டு சாப்பிடவோ அல்லது சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.